தமிழகத்தில் இந்து சாமியார்களின் மீது அதிகரித்து வரும் தாக்குதல்கள் குறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த மணிசுவாமி கடந்த 12ஆம் தேதி மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்து சாமியார்கள் மீது அதிகரித்து வரும் தாக்குதல்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் இந்து மக்கள் கட்சியினர் மனு அளித்துள்ளனர். மேலும் இந்து சாமியார்கள் மற்றும் திருமடங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சுவாமிகள் எங்கெங்கெல்லாம் ஆசிரமங்கள் தனியாக அமைத்திருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் இப்படி தாக்குதல் நடத்துவது, உண்டியல் கொள்ளை, கோவில் கொள்ளை இதை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வரிசையிலே இப்பொழுது 2வது முறையாக இங்கே ஒரு சுவாமியார் நல்ல சமுதாய சேவை செய்து வந்தவர், ஆன்மீகவாதி, அந்த பகுதி மக்களிடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்றவர். அவரை கொன்றது என்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. தமிழக அரசாங்கம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்து சாமியார்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இதன் மூலமாக முன்வைக்கின்றோம்.